ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து அவங்களுடைய பேரனை இன்டர்வியூவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக பேரன் சொன்னார், நான் தனியாக போய்க்குவேன், நீங்கள் வர வேண்டான்னு. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து அவனை தனியாக விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆகையினால நானும் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. 2 பேரும் 2 வீலரில் போயிருக்காங்க. போகிற வழியில் ஒரு நாய் அடிபட்டு இறந்து போய் கிடந்திருக்கு. இந்த பேரனுக்கு வந்து நாய்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிற அவ்வளவு நாய்களுக்கும் சோறு போடுகிறவன் இவன் தான். அவன் தனியாக வீட்லேயும் வச்சுருக்கிறான். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், அவன் அங்கே போய் அங்கேயே நின்றுட்டான். வண்டியை நிறுத்திட்டு இந்த நாயை கொண்டுட்டு போய் எதாவது பண்ணணும் அப்படின்னு அங்கேயே நின்று ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான். அப்போது பாட்டி சொல்லியிருக்காங்க, எப்பா நாய் இறந்து போயிடுச்சு, அது உயிரோடு இருந்தால் கூட நீ வந்து ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போய் பார்க்கணுன்னு நினைக்கிறதுல அர்த்தம் இருக்குது. அது உயிர் போயிடுச்சு. ஆகையினால இப்போ நம்ம இதில் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, தவிர உனக்கு இன்டர்வியூ இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆகையினால நீ கிளம்பு, நம்ம போவோம் அப்படின்னு ஏறக்குறைய அவங்க கூட சண்டை போட்டு அவனை இழுத்துக்கிட்டு அவங்க இன்டர்வியூவுக்கு போயிருக்காங்க. திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுவாக இருந்தாலும் உணர்ச்சிகளுக்கும் அறிவுக்கும் இடையில ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கணும் இல்லையா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேலைக்கு நீ போகலை அப்படின்னா அவங்க வந்து அதிகம் படிக்காதவங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீ போகாமல் அந்த நாயை தூக்கிட்டு போய் கார்ப்பரேஷனில் கொடுக்கவோ அல்லது அடக்கம் பண்ணவோ ஏதாவது நீ பண்ணியிருக்கலாம்ப்பா. அது வந்து உனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நீ போக வேண்டிய இன்டர்வியூவில் உனக்கு வேலை கிடச்சிருக்காது. இன்னும் அடுத்தாப்பில் எவ்வளவு நாள் கழித்து உனக்கு இன்டர்வியூ வரும்னு உனக்கு தெரியாது. ஆகையினால ப்ராக்டிக்கலாக எது முக்கியங்கிறத நீ யோசிக்கணும். உன்னுடைய உணர்வுகள் மட்டும் இல்லாமல் மூளையும் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லி கொடுத்துருந்தாலும் ப்ராக்டிக்கலாக என்ன வேணும் அப்படிங்கிறத நாம் எப்போவுமே யோசிக்கணும். உணர்ச்சி வசப்படுறது இயல்பு தான். அதுவும் இது மாதிரி உணர்வுகளில் ரொம்ப பலமாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பாதிக்கும். அப்படி இருக்கும்போது ப்ராக்டிக்கலாக எது நல்லது எது முக்கியங்கிறத நாம் தான் ஜட்ஜ் பண்ணணும். நாய் பின்னாடியே போயிருந்தால் அவனுக்கு அன்றைக்கி அந்த வேலை கிடச்சிருக்காது. ஆனால் அவனுக்கு முக்கியம் வேலை இல்லையா? அதை அவனுக்கு புரிய வச்சாங்க அவங்க பாட்டி. நம்மளும் அதை நம்ம யோசிக்கணும். நாம் உணர்ச்சி வசப்படுறது, யாருக்காவது உதவி செய்கிறது, அது எல்லாமே கரெக்டு. பட் அது நம்மளையும் சேர்த்து தெருவில் கொண்டு போய் இழுத்து விட்டுறாமல் இருக்க நம்ம பார்க்கணும். உணர்வுகள் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவுக்கு அறிவும் முக்கியம். ரெண்டும் சேர்ந்து கோஆர்டினேட் ஆகி வேலை செய்யும்போது தான் வாழ்க்கை பேலன்ஸ்டாக போகும்.